எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்து வாட் ஐ ஈட் இன் மை டே தான். இப்போ மார்னிங் வந்து காலைல 9:30 கிட்ட ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி என்ன சாப்பிட்றேன்றதை போடுறேன். யூஸ்வலாக நான் டெய்லியும் இதே மாதிரி தான் சாப்பிடுவேனா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து அப்படிலாம் கிடையாது. ஒரு நாள் ஒரு மாதிரி தான் சாப்பிடுவோம். ஒரு நாள் நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடுவேன். சில நாள் வந்து சிம்பிளாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா சிம்பிளாக சாப்பிடுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நான் ஹெல்த்தியாக சாப்பிட்டேன். ஸோ அதே உஷாராக வீடியோவாக எடுத்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். வாங்க நான் இன்றைக்கி மார்னிங் என்ன சாப்பிட்றேன்றதை காமிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து முட்டை, கேரட், ஒரே ஒரு கொய்யாப்பழம், அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ, குக்கும்பர் இதெல்லாம் காலையில் அவங்க சாப்பிட்டாங்க. அதில் கொஞ்சம் ரிமைனிங் இருந்துச்சு. சரி நான் அதையே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு ஃப்ரூட் ஒன்று கட் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுட்டேன். பசங்களுக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சன்னா மசாலா செஞ்சு கொடுத்துருந்தேன். அந்த சன்னா மசாலாவும் கூட செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் அதை மதியம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு இதோட வந்து நான் காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து நான் ஃபுல் டே என்ன சமைக்கிறேன், என்ன சாப்பிட்றேன்றது தான் வீடியோ. அவ்வளோதான், சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் வேலைலாம் இருக்குது. அதெல்லாம் காலையிலேருந்து செஞ்ச பாத்திரம் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அலம்பிட்டு மதியம் லஞ்ச் செய்யலான்றதை பார்க்கலாம். காலையில் கொஞ்சமாக தான் ரைஸ் வடிச்சிருந்தேன். அதை அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டேன், பசங்களுக்கும் அவங்களுக்கும். ஸோ மதியானத்துக்காக கொஞ்சோண்டு ரைஸும் வடிச்சிட்டேன். இன்றைக்கி நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா வந்து தக்காளி ரசம் வச்சுட்டு சன்னா மசாலா கொஞ்சம் இருக்குது, அதே மேனேஜ் பண்ணிக்கலாம். கூட வந்து ஃபிஷ் ஃப்ரை கொஞ்சம் வறுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை வந்து கொஞ்சம் புளிக்கரைச்சல் தண்ணி அதுக்கும் தேவைப்படும். ஸோ அதனால் ரசத்துக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு கரைச்சிட்டு புளிக்கரைச்சலுக்கு கொஞ்சோண்டு திக்காக கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் தக்காளி ரசம் வந்து எல்லோரும் மாதிரி தான் கொஞ்சோண்டு புளி கரைச்சலை கரைச்சிட்டு சீரகம், சோம்பு அதெல்லாம் அரைச்சிட்டு தக்காளியை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி தாளித்து விட்டுருவேன். நல்லா கொஞ்சோண்டு நுர தள்ளி வரும்போது கொத்தமல்லி தூவி மூடி போட்டு மூடிடுவேன். அவ்வளோதான் என்னோடய ஈஸியான தக்காளி ரசம். நான் இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தேன். இது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்ஸ்டாவில் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அதெல்லாம் ட்ரை பண்ண முடியல. இன்றைக்கி தான் ட்ரை பண்ணேன். அதுக்கு வந்து ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் காஞ்சி வர நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவைக்கேற்ற மாதிரி சால்ட்டு, அப்புறம் பெப்பர் அதையும் போட்டு வதக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்க ஃபிஷ்ஷை அது மேலே அடுக்கி வச்சிடுறாங்க. கொஞ்சோண்டு புளி கரைச்சல் அதில் ஊற்றிட்டு 2 சைடும் ஸ்லோவாக குக் பண்ணி எடுக்கிறாங்க. அது மாதிரி தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருந்தேன். நிஜமாலே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபிஷ் இன்னும் கொஞ்சம் பட்டையாக நல்லா இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது குட்டி குட்டி ஃபிஷ்ஷாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஃப்ரெஜைலாக இருந்தது. மற்றபடி டேஸ்ட்டில் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கிரேவியோடையே ஒயிட் ரைஸை பிசைஞ்சு சாப்பிடும்போதும் வந்து பயங்கர டேஸ்ட்டாக நல்ல டேங்கியாகவும் காரமாகவும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி எப்பயும் சாப்பிட்ற ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இது இல்லாமல் கொஞ்சம் கிரேவி மாதிரி நல்லா இருந்தது. அவ்வளோதாங்க, சமைச்சு முடிச்சு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மணி வந்து 3 ஆகிடுச்சு. பசங்களையும் போய் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்ட பிறகு தான் நான் லஞ்சே சாப்பிட்டேன். கொஞ்சோண்டு ஒயிட் ரைஸ், ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் வந்து அந்த சன்னா கிரேவி, ரசம் இது 3த்தையும் வச்சு தான் இன்றைக்கி லஞ்ச் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வந்து இது தான் இப்படி தான் போச்சு. காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெஜிடபிள் ஃப்ரூட் சாப்பிட்டேன். மதியம் லஞ்ச் வந்து இது முடிஞ்சுது. நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சேன். அதையும் காமிச்சா வீடியோ பெருசாக போகும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கிளிப்பிங்ஸை ஆட் பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.